அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் நான் பாதுகாத்து கொள்வேன். ஆமென். கர்த்தர் அண்டை சேருகிற பிள்ளைகளை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை, ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் இப்படித்தான் அதை நீர் பாய்ச்சி காப்பாற்றி அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் அதை காத்துக்கொள்வேன். உங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள், எவ்வளவோ நாய் வந்து ரோட்டிலலாம் நம்ம இருக்குது. ஆனால் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாமின்னு வந்து ஒரு ஜான் ஒரு நாயை கொண்டு வந்து இங்கே வளர்த்தாரு. எத்தனையோ நாய் வந்து இருக்குது. ஆனால் நம்மை சேருகிற நம்மை சேர்ந்து நம்மோடு கூட இருக்கிறவரிடத்தில் அதை காப்பாற்றி அதை அன்பு கூறுகிறவன எண்ணம் வந்து சாதாரண மனுஷராகிய நமக்கே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு அது ரொம்ப குட்டியாக இருக்க சொல்ல டமான்னு வெளியே போயிடுச்சு. வெளியே போன உடனே அதை வந்து ஒரு நாயோ எதுவோ அதை வந்து பூரிடுச்சு. அப்படியே ரத்தம் ஒழுகுனுது. அது உடனே என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அதை மடிமேல் வைத்து கொண்டு அந்த ரத்தத்தை அதை நிறுத்துவதை நாங்கள் அதை கவனித்தோம். இன்னொரு முறை அது எங்கேயோ வெளியே ஓடிச்சு. அங்கே போயிட்டு அதை கூப்பிட்டுட்டு வந்து அதை அவ்வளோ போய் அதை கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே வச்சு அதை கட்டி வச்சோம். எத்தனையோ நாய்கள் இருக்கிறது. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை சார்ந்து கொண்டது, நம்மை நம்புகிறத, நம்ம நம்பி வந்ததை ஒரு நாய் மேலே ஒரு மனுஷன், பொல்லாத மனுஷன் இவ்வளோ அன்பு வைத்து அதை பாதுகாக்க ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால், ஆண்டவரை நம்பி வருகிறவரை, ஆண்டவரை சார்ந்து கொண்டவர்களை, கர்த்தரிடத்திலே சேர்ந்து கொண்டவர்களை நிச்சயமாகவே அவர் காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற அவர் தெய்வமாய் அவர் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையிலே நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 73ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 73ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் மன்னிக்கணும். 13வது வசனம் 139 13வது வசனம் நினைக்கிறது. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்திலே என்னை நீர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. என் தாயினுடைய கர்ப்பத்திலே நம்மை காப்பாற்றுகிற, எப்படின்னா ஒருத்தர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல என் தாயின் வயிற்றிலே நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்போ கர்த்தரை சார்ந்திருக்கிற, அவரை நம்புகிற, அவரை வந்து சேருகிற, அவரை தெய்வமாய் கொள்ளப் போகிறவர்களை தாயின் கர்ப்பத்திலே அவர் காப்பாற்றியிருக்கிறார். வெறுமனே மாமிசத்தை காப்பாது மட்டுமல்ல, தாயினுடைய கர்ப்பத்திலே அந்த ஆத்துமாவை, இந்த ஆத்துமா நம்ம ஆண்டவருடைய காரியம் என்பது உலகத்தாலாம் மாமிசமும் காப்பாற்றப்படும். ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுவது என் ஆத்துமாவையும் சேர்த்து தான் அவர் முன்குறித்து அவர் காப்பாற்றுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை. காப்பாற்றி உன்னை காத்து. ஆனால் மனுஷன் இங்கே நீங்கள் கவனிங்க, நம்ம சிலருடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா, அப்போது யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழிகளெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தெய்வமா இருப்பார். ஆமென். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் உன்னை காப்பாற்றி
உன்னை நான் உன்னை அரவணைத்து உன்னை காப்பாற்றி உன்னை காத்து எல்லா வழியிலும் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே யாக்கோப்பு இந்த எத்தனுடைய காரியம் எப்பவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 விதமான விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது. காப்பாத்தினாதான் கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் எனக்கு தெய்வமாக இருப்பார். நீங்கள் அநேகருடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இதை செஞ்சா, இதை காப்பாற்றினா, இதை காத்தா அவரை நம்புவேன், இல்லாட்டி நான் அவரை நம்ப மாட்டேன், இல்லாட்டி அவரை விசுவாசிக்க மாட்டேன், இல்லாட்டி அவர் எனக்கு தெய்வமாக இருக்க மாட்டார். இனி அநேகருடைய காரியம் அப்படி தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை காத்து உன்னை காப்பாற்றி நீ போகிற வழியிலெல்லாம் நான் உன் தேவனாக இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்கிறாரு. இங்கே இவர் சொல்கிறாரு, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு நீ சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தெய்வமாக இருப்பார். ஆமாம், இல்லைன்னா இருக்க மாட்டார். அதோட அர்த்தம் அதான். அவர் என்னை காப்பாற்றலானா அவர் தெய்வமாக இருக்க மாட்டார். 2 விதமான காரியத்தை நீங்கள் அதே பாருங்கள். சாத்ரேக், ஆபேத் நேகா 3 பேர். யாருங்க இன்னொருத்தர்? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகா. அவங்க 3 பேருடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காத்தாலும் பரவாயில்ல, காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தர் மேலே நாங்கள் விசுவாசமா. இது ஒரு வகை நம்பிக்கை, இது ஒரு வகை விசுவாசம். 2 விதமான விசுவாசம் இருக்கிறது. யாக்கோப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன்னு. நீங்கள் காத்தா என் தேவனாக இருப்பீங்க. இன்னைக்கு மனுஷருக்குள்ளே, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே நம்ம சொல்லலை, எல்லா மனுஷருக்குள்ளாக 2 விதமான காரியம் இருக்குது. நீங்கள் காத்தீங்கன்னா நீங்கள் என் தெய்வமாக இருப்பீங்க, அப்படி இல்லாட்டி இல்லை. இன்னொரு விதமான நமக்குள்ளேயாக சில நேரங்களில் அப்படி என்ன, ஆண்டவரே நீங்கள் காத்தாலும் பரவாயில்ல, காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்ல, நீர் என்னுடைய தெய்வமாக இருக்கிறீர். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அவர் அக்கினி சுவாலையில் இருந்து அந்த 3 பேரையும் தலை முடி கூட கருகாமல் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற தெய்வம். நீ பயப்படாது, நீ சோர்ந்து போகாது, என்ன நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீ தளர்ந்து போகாது, பதட்டப்பட்டு போகாது. நிச்சயமாய் நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துகிற தெய்வமா அவர் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஆண்டவரே அவர் என்னை காப்பாற்றுவார், நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அவர் என்னை காப்பாற்றுவார், நிச்சயமாக என் தேவன் என்னை காப்பாற்றுவார். ஆனாலும் காப்பாற்றினாலும் பரவாயில்ல, அவர் என்னுடைய தெய்வம். இதுதான் அவர் என்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போதே என்னை காத்தார். இதோட அர்த்தம் அதுதான். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்க சொல்ல எதை காக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிசத்தையும் காத்துக்கொள்கிறார், ஆத்மாவையும் காத்துக்கொள்கிறார். இங்கே யாக்கோப்பு மாமிசத்துக்காக சொல்கிறான், ஆண்டவரே நீ திரும்பி வர என்னை காத்து திரும்பி வர பண்ணுவார், ஆனால் நீர் என் தெய்வமாக இருப்பீர். அங்கே ஆத்மாவை காப்பாற்றுகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த ஆத்மாவை காப்பாற்றுகிற நம்பிக்கை. சாத்ரேக் மேஷாக் ஆபேத் நேகோ, ஆண்டவரே நீங்கள் என்ன இந்த அக்கினி சூளைக்கு காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாமல் என் தேவன் காப்பாற்றினாலும் பரவாயில்ல, அல்லது காத்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தினுடைய காரியத்தை விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னதை நீங்கள் கவனிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் என்று சொல்லுவோமானால், அவன் நம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போதே எல்லாரையும் காப்பாற்றுகிறார். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மாமிசத்தையும் அவர் காப்பாற்றுகிறார். மாமிசத்தை காப்பாமல் போனாலும் பரவாயில்ல, அவர் ஆத்மாவை நிச்சயமாக அவர் காப்பாற்றுவராகவே இருக்கிறார். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை. தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திற்கெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென், அல்லேலூயா.
அதே நீங்கள் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆகையால் ஆ. தாவீது ஏதோமிலே ஆ. தாணையம் போட்டான். ஏதோமியர் எல்லோரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் ஆ. கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நாம் இப்போது இதை ஒரு ஜெபமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தரை நோக்கி. ஆண்டவரே, இதோ தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆண்டவர், உங்களை கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த கால வேளையில் நாங்கள் கரம் உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் காப்பாற்றுகிற தெய்வம், நீர் பாய்ச்சுகிற தெய்வம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே முதலாவது நாங்கள் கரங்களை உயர்த்தி, இதுவரை எங்களை காப்பாற்றினீர், இதுவரை எங்களுக்கு நீர் பாய்ச்சினீர், இதுவரை எங்களை போஷித்தீர், இதுவரை எங்களை ரட்சித்தீர், இதுவரை உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து எல்லாவித சத்துருக்களிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்தீரப்பா. நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இது மாத்திரம் அல்ல, இனி வரும் காலங்களிலே எங்கள் உண்டான எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் காப்பாற்றும்படியாக, எங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்களை கர்த்தர் நீர் காப்பாற்றும்படியாக, எங்களுக்கு வருகிற பலவீனங்களை ஆண்டவர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே, நீர் எங்களுடைய போக்கும் வரத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் எங்களுக்கு காக்கும் யெகோவாய் இருப்பீராக. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உமது கரத்தில் இந்த காலை வேலையில வைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை வைக்கிறோம், எங்களுடைய பேர பிள்ளைகளை வைக்கிறோம், அவர்களுடைய படிப்புகளை வைக்கிறோம், அவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களும் உமக்கு முன்பாக வைக்கிறோம். ஆண்டவரே, வழிகளில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ராஜா போராட்டங்களுக்காகவும், ஆண்டவரே ராஜா எல்லாவித ஆபத்துக்காகவும் இந்த கால வேளையிலே தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியே எங்களையும் எங்கள் உடைமைகளையும் எங்களுடைய ஆத்துமாவையும் எங்கள் ரட்சிப்பையும் எங்கள் உலக சம்பந்தமான காரியங்களையும் உன்னத சம்பந்தமான காரியங்களையும் நாங்கள் உயர்ந்திருக்கும்படியாக எங்களை போகிற இடத்திலெல்லாம் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, முதலாவது காரியம், இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் சீறுகிறவர்கள், ஆமென், நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம் என்பதற்காக, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்போது எழுந்து கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டேன். நம்ம வாழ்க்கையில நாம் தாழ்ந்து போகிற காரியத்தில் சில காரியங்களில் நாம் சில காரியங்களில் நாம் தாழ்ந்து இருப்போம். சில பேர் வசதியோடு கூட இருப்பாங்க, சில பேர் அதிகாரத்தோடு கூட இருப்பாங்க, சில பேர் ஆணவத்தோடு கூட இருப்பாங்க, சில பேர் பிசாசனுடைய பிடிக்கப்பட்டவர்களாக நம்ம சூழ்ந்தவர்கள் இருப்பாங்க. நான் சொல்றேன், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் ஆண்டவர் எப்போ என்ன மீட்பார், எப்போ இதிலிருந்து நான் விடுதலையாவேன், எப்போ எனக்கு அப்படி என்று சொல்வது அவன் மேல் இது நிமித்தம் எப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை வரும், எப்போ எனக்கு உயர்வு வரும், எப்போ என்ன ஆண்டவர் உயர்த்துவார் என்று எளிமையாக இருக்கிறவர்கள் அவர்கள் மேலே எழுந்து நான் இப்போது ஓஹோ அவன் விழுந்துட்டான். இது அதிகாரிகள் கூட நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு சிறுமியாக இருக்கிற மேலே கடினமாய் நடத்துகிற காரியம்,
ஏழைகள் மேலே கடினமாக நடத்துகிற காரியம், தாழ்ந்தவன் மேலே சீறுகிற காரியம், அதிகாரம் படைத்தவர்கள், ஆணவம் படைத்தவர்கள் சீறுகிற, நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு கர்த்தர் காத்து சுகமா இருக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். நம்மை சுகமா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குதா, நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை சுகமா இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம் மீது சீறுகிறவர்களுக்கு, நீர் வேலை செய்கிற அலுவலகம் ஆனாலும் சரி, அல்லது அக்கம் பக்கத்தில் ஆனாலும் சரி, அல்லது நம்ம தாழ்ந்து இருக்கிறோம் என்று நம்மில் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து, அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால், நம்ம மேலே நம்ம தாழ்ந்து போயிட்டோம் என்று சொல்லி நம்மை சீறுகிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், அவனை காத்து கர்த்தர் சுகமா இருக்க பண்ணுகிற தெய்வம். நீங்கள் 41:2 சங்கீதங்களின் புஸ்தகம் 41:2 நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார். ஆமென், அல்லேலூயா. மேல் சொன்ன நம்ம முன்னாடி வாசித்த வசனத்துக்கு இதுக்கு என்னன்னா, கர்த்தர் அவனை உயிரோடு வைப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான். ஆமென். எப்படி இருப்பான் பூமியிலே? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பூமியிலே நான் பாக்கியவானாய் நான் இருக்கும்படி. ஆமென். பூமியிலே நாம் பாக்கியவான்கள். அங்கே எளிமையும் சிறுமையுமாக காரியத்தை கண்டு நம்மேல் சீறுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்மை உயிரோடு கூட வைத்து பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். ஆத்துமாவை காத்துகிற காரியம் மாத்திரம் அல்ல, பூமியிலும் அவன் பாக்கியவானா இருப்பான். பாக்கியவான் என்று எப்படி சொல்லப்படுனா, நம்ம சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே நம்மை உயர்த்தவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம வச்சிருக்கிறது தான் ஆண்டவருடைய பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். நம்மை பாக்கியவானாக கர்த்தர் வைப்பார். உண்மையிலே எது பாக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்வேன், நமக்கு சொத்து சுதந்திரம் அப்படிலாம் கிடையாது. சொல்லுவேன், இப்படிப்பட்ட சீறுகிற காரியத்திலே நான் அமைதியாக இருக்கிறவன் பாக்கியவான். உண்மையிலேயே நீ கொதிச்சு பற்றி உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இங்கே செவுரு கட்டினா பரவாயில்ல, எப்போ கட்டி முடிப்பாங்களோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஷட்டர் திறந்து மூடுறா போல இருக்கிறதுனால அடிக்கடி நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பாதியில் ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு அந்த ஷட்டரையே ஓப்பன் பண்ண முடியாமல் ஒரு ஒரு கண்ணாடி அப்போ உடையன்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நான் ஒன்றுமே பேசலை. கொண்டு வந்து ஜஸ்ட் அவரை பார்க்க சொல்லுங்கள், பார்த்துட்டு போட்டேன். நான் வந்து பண்ண காரியம் இப்படி இருக்குது, நீ பார்த்துட்டு போயிடுவா அப்படின்னு இங்கே கூப்பிட்டு, நான் கூட இல்லை, பார்த்துட்டு அனுப்பிச்சி வச்சிட்டோம். அந்த விண்டோ எதுவுமே திறக்க முடியல. அதில் வந்து நான் அடிக்கடி இப்படித்தான் ஆகிடும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம விண்டோ திறக்கிற மாதிரி நாளைக்கு அதை மூடிட்டு அந்த விண்டோ எடுத்து அதை நம்ம யூஸ் கூட பண்ணுற அளவுக்கு தான் அதனால் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சுத்தமாக மூடி ஒரு விண்டோ வந்து இப்போது பட்டார்னு உடையிற ஸ்டேஜில் அது இருக்குது. அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார். ஆனாலும் நான் பாக்கியவானாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்போ என்னென்னவோ நடந்தது, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் பாக்கியவானா நிச்சயமாக இருப்பேன். இப்போவும் பாக்கியம். என் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு? பாக்கியம். இதுதான் பாக்கியம். ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீ பாக்கியவானா இருப்பானா உன்னை நீ கெடுத்து கொள்ளாத, உன் ஆத்மாவை நீ கெடுத்து கொள்ளாத, உன்னுடைய உணர்வுகளை நீ கெடுத்து கொள்ளாத, உன் சமாதானத்தை நீ கெடுத்து கொள்ளாத. உனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன உனக்கு நஷ்டமாயிட போகுது பெருசா? என்னத்தை கொண்டு வந்த நம்ம சொல்லு, என்ன பெருசா நஷ்டமாகுது? ஒன்று மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நாங்கள் மறுபடியும் நான் வற்புறுத்துகிற காரியம், நான் சொல்லுவேன், உண்மையாக நீங்கள் வந்து நீங்கள் யுத்தம் பண்ணாமல் கர்த்தரை யுத்தம் பண்ண விட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை பாக்கியவானாக வைத்திருப்பார். நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், இல்லை இப்படிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும், நீங்கள் சொல்லுவோம், நீ பாக்கியமா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை நீ எளிமையாக இருக்கிற போது உன் மேலே சீருகிற காரியத்தில் நீயும் சீரணுன்னா அது வந்து உகந்தது கிடையாது.
நீ பாக்கியவானா இருப்பதற்கு காரணம் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். கர்த்தர் நம்மை பாதுகாத்தது மூலமா நீ பாக்கியவானா இருப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஒருபோதும் மறக்காதீங்க. அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர். ஆமென், அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க மாட்டீர். அவன் சீருவான், அவன் எழும்புவான். நம்ம முன்னாடி இப்போ இதெல்லாம் இந்த சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? வசனம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வசனம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நான் என்ன எடுத்துட்டா நான் சொல்லுவேன் சீர்றது. நீங்க யாராவது சீறிட்டா நம்ம இங்க உட்காந்தோம், யாருமே சீரல. ஆனாலும் ஆண்டு நம்ம உங்க மேல நீ எளிமையா இருக்கிற போது நீங்க சீருவாங்க ஆண்டவர். எளிமைன்னா என்னன்னா, நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஆராதிக்கிறோம், ஒரு சிலராக நம்ம ஆராதிக்கிறோம். இதே ஒரு ஜன கூட்டம் வந்தா நம்ம மேல யாரும் சீர முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் முன்னாடியே ஜெபத்துல சொன்னாரு, இப்படியே இருக்கிற மாதிரியே இருக்காதீங்க, நீங்க சபைக்காக ஏதாவது பண்ணுங்க. ஊழியத்துக்காக சபைக்கு நீங்க எதை பண்ணாலும் அது கர்த்தருக்காக பண்றது. சபைக்காக, சபையில ஆத்மா வருவதற்காக ஏதாவது முயற்சி எடுத்துட்டே இருங்க. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தளர்ந்து போகாதீங்க. தளர்ந்தே போகக்கூடாது. ஆண்டவர் சபையிலே ஜனங்களை துதிப்பதற்காக நமக்கு நிச்சயமாகவே நல்ல ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வருகிற ஆத்துமாக்கள்லாம் சபையில நிலை நிற்க முடியாது. ஆத்துமாக்களுக்காக சபை இல்லை, சபைக்காகத்தான் ஆத்துமா. மற்றவர்கள் ஜனங்களை விருப்பப்படுத்துகிற காரியம் சபையில் இருக்கக்கூடாது. நீ என்ன நஷ்டப்பட்டாலும் சரி, நீ என்ன சிரமப்பட்டாலும் சரி, நீ என்ன வெறுமப்பட்டாலும் சரி, ஜனங்களை திருப்திப்படுத்துகிற காரியத்தை இங்க வரணும், ஒரு 10 பேர் உட்காரணுன்றதற்காக நீங்க சபையை கெடுத்து போடக்கூடாது, வசனத்தை கெடுத்து போடக்கூடாது. நம்மளுடைய அந்த வசனத்திலே நம்ம நிலை நிற்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இவங்க சபைக்கு வருவாங்க, இவங்க ஆனா உண்மையிலே வசனத்துக்கு உடன்பட்டு புடமிட அனுமதிக்கப்பட்டவர்கள் சபையில இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அதற்காக நம்ம முயற்சியில சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடா. இதை நீங்க குறித்து கொள்ளுங்க. அவன் சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. சத்துருக்கு இஷ்டத்துக்கு சோதனை வரும், வேதனை வரும். சாத்ரேக் மேஷாக் ஆபேத் நேகா ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஆனா நீங்க முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடி கூட வீணாகல. ஆமென், அல்லேலூயா. முடிவு என்ன? அக்கினியில முடி கூட வீணாகவே இல்லை. நீங்க கர்த்தரை நம்புவவர்களுக்கு இப்படிக்காக சம்பவிக்கும். நீங்கள் வாசியுங்கள் 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம். நான் முதலாவது ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற. 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக அழைக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றுகிறேன். முதலாவது ஒண்ணு நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எதை காக்கிறார் என்று சொல்லுவோமானால் அவருடைய கிருபையையும் உடன்படிக்கையையும் காத்து வருகிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம மேல காத்து வருகிறார். இது ஒரு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் கிருபையை காத்து வருகிறார். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நான் 3 வேளை சாப்பிடுகிறத காத்து வருகிறார், நல்லா உடுத்துகிறத காத்து வருகிறார், நல்ல வருமானத்தை காத்து வருகிறார், நல்ல உடல் சுகத்தை காத்து வருகிறார்,
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் கிருபையை காத்து வருகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிருபையை காத்து வருகிறார். அதான் சாலமோன் சொல்றாரு, தாவீது தவறினார். ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில சொல்லுவேன், உடன்படிக்கை காத்தார் ஆண்டவர், கிருபையை காத்தார், வாக்குத்தத்தங்களை காத்தார். நான் சொல்லுவேன், அவர் கிருபையை காக்கிற தெய்வம். நம்ம மேல உங்க மேல வச்சிருக்கிற கிருபை என்ன. நீங்களும் நானும் சொல்லுவோம், எவ்வளவோ நாட்கள் நம்மலாம் என்ன கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக நடந்து வசனத்துக்கு ஏற்றவாறாக நம்ம நடந்து கொள்கிறோம் அநேக காரியங்களில். உண்மையாக நீங்கள் யோசித்து பாருங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுக்கிற கிருபையை போக்கடிக்காதவர்களாக நாம் இருக்கணும். அவர் நம்ம மேலே கிருபையை காத்து வருகிறார், உடன்படிக்கையை காத்து வருகிறார், வாக்குத்தத்தத்தை காத்து வருகிறார். நான் உண்மை உள்ளவன் என்பதற்காக அல்ல. நான் சொல்லுவேன், நான் உண்மை உள்ளாதவனாக இல்லாத போதே அவர் கிருபையின் மூலமாக என்னை காத்து வருகிறார். இந்த கால வேளை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் நம்ம மேலே வைத்த கிருபையை காக்க. நம்ம நினைக்கலாம், நாம் கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க முடியல, கர்த்தருக்கு நம்ம ஒன்றும் செய்யலை, கர்த்தருக்கு நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலைனாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா தான் நான் நடக்கிறேன், நல்லா தான் சாப்பிட்றேன், முந்தைய விட நான் கர்த்தருக்கு எழுந்து பிரகாசித்த காலத்தை விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இப்போ எனக்கு சுகமாக இருக்குது, இப்போ நான் பலனாக இருக்கிறேன், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் கிருபையை காத்து வருகிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையை காத்து வருகிறதுனாலே, அவர் வாக்குத்தத்தத்தை நம் மீது காத்து வருகிறதுனாலே, நம்ம குடும்பத்திலே காத்து வருகிறதுனால தான் நாம காக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னம்மா பேக்கோட கூட வந்திருக்கிறீங்க? வெளியே போகிறீங்களா? எங்கே டியூஷன்? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கா? முடிஞ்சு போச்சு. சரி, போகணுன்னா போங்க. நீங்கள் 10:20 ஆயிடுச்சு. ஓ, ஸ்தோத்திரம். அப்போ அவர் காத்து வருகிறார். அளவுன்னு கேட்டேன், காத்து வருகிறார். அப்போ கிருபையையும் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் காத்து வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே நம்ம சொல்லுவோம், நம்ம உண்மையாலே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா? அவன் நம்ம அழைக்கிற போது இருந்ததா இருக்கிறோமா? நம்ம சொல்றோம், நம்ம கர்த்தருக்காக என்ன நம்ம செய்கிறோம், கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுகிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை தான். உன்னை இந்த கால வேளையில தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கிருபையை நம்ம மேல காக்கும். ஆமென். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில அவர் கொடுக்கிற கிருபையை போக்கடிக்காதவர்களா இந்த நம்மளால முடிஞ்சதை ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக பேசணும், சபைக்காக வைராக்கியமா இருக்கணும், சபைக்காக ஊழியம் செய்யணும். நீங்க எத்தனை இந்த சுவிசேஷ நிமித்தம் எத்தனை நம்ம அவமானப்பட்டாலும், எத்தனை நிந்தப்பட்டாலும் அதெல்லாம் நமக்கு கிரீடம் தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க, ஆண்டவருக்காக நம்ம படுகிற பிரயாசம் அதுதான். பவுல் எல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாரு, இதோ என் ஓட்டத்தை நான் முடித்தேன், ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. பெற்றுக்கொண்டேன்னு அவர் சொல்கிறாரு. நம்மளால் சொல்ல முடியுமா, என் ஓட்டத்தை முடித்தேன், இதோ ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா? நான் சொல்லுவேன், தாயின் கர்ப்பத்திலே காத்தார் பவுல சொல்லுவேன். ஆனாலும் கிருபையினாலே அவர் பல வருடங்களாக காத்தார். கிருபையினாலே அவன் சபையை அடித்து நொறுக்கின போது, சபையில் உள்ளவர்களை விசுவாசிகளை கொலை செய்த போது, சபையை தூஷணம் பண்ண போது, சபையை அடித்த போது, அங்கே இருக்கிறவர்களை போயிட்டு எழுதி கொண்டு தமஸ்குல இருக்கிறவர்களை போயிட்டு துன்பப்படுத்தும்படியாய் சிறைபிடித்து கொண்டு வரும்படியாய் விசேஷமாக கிறிஸ்தவ சபைகளை துன்புறுத்தும்படியாக கடந்து சென்ற போது தாயின் கர்ப்பத்திலே குறித்தார், தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினார், தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்தார். ஆனால் அத்தனை வருஷமும் கிருபையாக பொறுத்து இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே வைத்த எல்லா காரியத்தையும் கிருபையினாலே அவர் பொறுத்து சகித்து இருந்தார். அந்த நாட்கள் எப்படி போச்சு, அந்த வருஷங்கள் எத்தனாவது வயசுல ரட்சிக்கப்பட்டார்னு எனக்கு தெரியாது.
ஆனால் அத்தனை வருஷமும் கிருபையினாலே அவர் பவுலை காத்தார், வாக்குத்தத்தத்தினாலே காத்தார், உடன்படிக்கையினாலே அவர் பாதுகாத்து பிற்காலத்திலே அந்த மனுஷன் தைரியமாக எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஓட்டத்தை முடித்தார். ஆமென். இன்றைக்கும் உங்களுக்கு எனக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குமானால், ஜீவனுள்ள நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குமானால், ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்குமானால், கையின் பிரயாசம் கொடுக்கப்பட்டிருக்குமானால், சுகம் கொடுக்கப்பட்டிருக்குமானால், பலன் கொடுக்கப்பட்டிருக்குமானால், நான் சொல்லுவேன் நாம் எப்படி இருக்குன்னா சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகா போல நாம் நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். என்னை கொன்று போட்டாலும் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, யாக்கோபை போல ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றினா நீர் என் தேவனாக இருப்பீர். இன்றைக்கி அநேகர் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். நீங்கள் காப்பாற்றினா நீர் என் தேவனாக இருப்பீர். ஆனால் ஒருவனும் நம்மை அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க நம்ம தயாராக இல்லை. அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க அந்த மனுஷன் பாருங்கள், காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றினாலும் எனக்கு ஆத்மாவை காப்பதற்காக இப்போ இது வரைக்கும் பூமியில் காத்தார், சரி பரவாயில்ல, பூமியில் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிந்தது. ஆனாலும் என் ஆத்மாவை பரலோகத்திலே தேவன் காத்தார். ஆமாம், காப்பார். அதுதான் அந்த விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஏன்னா பரவாயில்ல, நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், இந்த நாட்களெல்லாம் எனக்கு கொடுத்தார், நான் உண்டேன், உறங்கினேன், உட்கொண்டேன், நான் எல்லா காரியத்தையும் நடப்பித்தேன். ஆனால் இப்போ நான் என் அக்னியில் போட்டாங்க, நான் இப்போ போகிறேன், பரவாயில்ல, காப்பாற்றினாலும் பரவாயில்ல, இப்போ என் ஆத்துமாவே அவர் காப்பார். ஜீவ கிரீடத்தை எனக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்த, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாக்கோபை போல, ஒருவேளை ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றினா நீர் என் தேவனாக இருப்பீர், நீங்கள் என்னை காத்து வழிநடத்தினால் என் தேவனாக இருப்பீர் என்று நம்ம விசுவாசம் இருப்பதை காட்டிலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றினாலும் பரவாயில்ல, நீர் என் தேவன், நீர் நான் உன் பிள்ளை அப்படின்னு ஒரு விசுவாசத்தில் வர வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவர் நான் சொல்கிறார், கிருபையை காக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த கால வேலையிலே அவர் என்னத்தை காக்கிறார்? கிருபையிலே காக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நாளும் எதன் மூலமாக நாங்கள் நிலை நிற்கிறோம்? இன்றைக்கி வேதத்தை வைத்து வேதத்தை சுமந்து கொண்டு இருப்பது நம்ம கிருபையினால் இருக்கிறோம். இல்லை எப்பயோ நம்ம வேதத்தை தூக்கி போட்டுட்டு இருப்போம், வேதத்தை தொடாமல் இருப்போம், சபா ஆராதனையை விட்டு இருப்போம், கர்த்தருக்காக நிலை நிற்கிறத விட்டு இருப்போம். எத்தனையோ நம்மளுக்கு தாழ்மைகள் வந்த போது, எத்தனையோ சீறுகிற காரியம் வந்திருக்கிற போது, எத்தனையோ பிரச்சனைகள் வருகிற போது, எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ குறைவுகள் வருகிற போது நம்ம ஆண்டவரை விட்டுட்டு போயிருப்போம். ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றினால் தெய்வமா, நீர் எனக்கு தெய்வமா இருப்பது, என்னை காப்பாற்றலை, அதனால எனக்கு நீங்கள் தெய்வமா வேணான்னு நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், எத்தனை குறைவாக இருந்தாலும், எத்தனை பலவீனமாக இருந்தாலும் நாம் இங்கே நிலை நிற்பது எதனால அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் நம்ம மேலே கிருபையை அவர் காத்து வருகிறதுனாலே, ஆமென், உடன்படிக்கையை காத்து வருகிறதுனாலே, வாக்குத்தத்தத்தை அவர் நம்மை காத்து வருகிறதுனாலே இன்றைக்கும் நான் அவருக்காக இல்லை, அவர் எனக்காக கிருபை செலுத்திருக்கிறார். மறக்காதீங்க, அவர் கிருபையை காத்து வருகிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையை அவர் காத்து வருகிற தெய்வம். இரண்டாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இரண்டாவது காரியம், அவர் கிருபையும் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் நம்ம மேலே காத்துக்கொள்கிற தெய்வம். இரண்டாவது காரியம், பூரண சமாதானத்தோடு கூட நம்மை காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. பூரண சமாதானம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை இழந்தாலும் சமாதானத்தை இழந்துடாத. இது கர்த்தர் காத்துக்கொள்கிற விஷயம். காத்துக்கொள்கிற உன்னுடைய சமாதானத்தை, அதான் வேதம், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன். ஆமென். யாக்கோப்பு போல இல்லை, ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொண்டு காப்பாற்றினால் நீர் என் தேவனாய் இருப்பென்றதல்ல. ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றவில்லை என்றாலும் பரவாயில்ல, நான் இந்த உலகத்து காரியத்துக்கு அடிமைப்பட மாட்டேன் என்று பக்தி வைராக்கியம் பாராட்டினது போல உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன்.
உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். ஆமென், அல்லேலூயா. பூரண சமாதானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், எல்லாவித சூழ்நிலைகளிலும் நாம் சமாதானமாக இருப்பது சமாதானமாக இல்லை, அது ஒரு சமாதானம் இல்லை. பூரண சமாதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்தவித சூழ்நிலை சாதகமாக இல்லைனாலும் நான் சொல்லுவேன், நீ சமாதானமாக நீங்களும் நானும் இருக்கிறது தான் சம்பூரண சமாதானம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்மளை எதுவுமே அசைக்கக்கூடாது. அசைக்கப்படுகிற காரியம் வரும். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன், உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட ஆண்டவர் காத்துக்கொள்வார். ரெண்டாவது, ஆண்டவர் எதை காத்துக்கொள்கிறார்னா, பூரண சமாதானத்தை அவர் நம்ம மேலே காத்துக்கொள்வார். சமாதானத்தை நீங்கள் எதை இழந்தாலும் சமாதானத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. சமாதானத்தை நம்ம இழப்போமானால் துக்கம் வரும், அழுகை வரும், பயம் வரும், வெறுப்பு வரும். ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழறோம்னு அப்படின்னு இருக்கும். சமாதானம், சில பேர் சொல்லுவாங்க மனசே ஒன்றும் சரியில்லை. அது என்ன காரணம்னா சமாதானமாக இல்லை. மனசே ஒன்றும் சரியில்லைன்னா சமாதானமாக இல்லை, மனசு சமாதானமாக. அப்போது ஆண்டவர் எதை நம்ம மேலே காக்கிறார்னா, பூரண உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை நீ பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள். கிருபையினாலே நம்ம காக்கிறார், சொல்றேன், உடன்படிக்கையினாலே நம்மை காக்கிறார், வாக்குத்தத்தத்தினாலே நம்மை காக்கிறார். நான்காவது காரியம், பூரண சமாதானத்தோடு கூட. சமாதானம் என்பது, சமாதானம் இருக்கிற போது சமாதானமாக இருப்பது சமாதானம். சமாதானமான இல்லாத சூழ்நிலையில தான் பூரண கிரியை சமாதானம் வேலை செய்யும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானமே இல்லை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றாலும் பரவாயில்ல என்பதுதான் பூரண சமாதானம். ஆமென். பூரண சமாதானத்தோடு கூட நம்மை காத்து கொள்வார். இந்த உலகத்தில் நீங்கள் எது இல்லாமல் வாழனா கூட பரவாயில்ல, சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. வேலை ஸ்தலமானாலும் சரி, எங்கே ஒரு காரியமானாலும் சரி, பிரயாணங்கள் ஆனாலும் சரி, சமாதானம் இல்லாமல் கடந்து செல்றாதீங்க. ஒரு இதில், ஒரு பிரயாணங்களில், ஒரு வண்டியில், ஒரு வேலை ஸ்தலத்தில், சபையில், அக்கம் பக்கத்தில் காரியங்களில் நன்மையாக நடக்கிற போது அல்லது தீமையாக நடக்கிற சீருகிற போது, அடங்குகிற போது நம்ம சமாதானத்தை இழக்காமல் இருக்கணும். பூரண சமாதானம், அதுதான் அடையாளம், அதுதான் பூரண சமாதானத்தின் அடையாளம். கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த கால வேளையில. நீங்க கவனிங்க, இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நாம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எடுத்துருங்க, எவ்வளவோ காரியம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவோ காரியம் நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் கர்த்தருக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன், இப்படித்தான் இருப்பேன். ஒப்பு கொடுத்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒப்பு கொடுக்காம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ முடியாது, அது இருக்காது. அதுதான் இங்கே பவுல் சொல்றாரு, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாலுக்கு போதனாக நியமிக்கப்பட்டேன், அது நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். எது நிமித்தம்?
இந்த பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன். இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு எதுன்னா, நான் சுவிசேஷத்தை ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் விசுவாசிச்சுக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வரல. இந்த இத்தனை பாடுகளிலும், எனக்கு வந்த பாடுகளிலெல்லாம் நான் ஒப்பு கொடுத்ததை விட்டு நான் போயிருப்பேன். இது வசனம் இந்த கால வேளையில் வித்தியாசமாக வெளிப்பட்டது. இவ்வளோ பாடுகளில், இவ்வளோ குறைவுகளில், இவ்வளோ வேதனையில், இவ்வளோ பலவீனங்களில் இது வரைக்கும் ஆண்டவரை நான் எப்படிலாம் நான் வாழணும், அவருக்காக நான் நினச்சனோ அதெல்லாம் நான் விட்டுட்டு போயிருப்பேன், விட்டுட்டு போயிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பாடுகள், அவ்வளோ சூழ்நிலை சரியில்லாத காரியங்கள், என் வாழ்க்கையில் தோல்வி அதிகமாக இருக்குது. வெற்றியை நான் காணலை, பாடுகளை தான் காணேன், நிந்தையை காணுகிறேன், அவமானத்தை காணுகிறேன், இவைகளை மட்டுமே நான் கண்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட இந்த ஒப்பு கொடுத்துட்டு ஒரு வாழ்க்கைக்கு நான் வந்தேன் பாருங்களா. ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? பவுல் கேட்டாரு. பவுலை முதலாவது சந்தித்த போது அவர் ஒண்ணுமே நான் இதெல்லாம் செய்கிறேன்னு அவர் சொல்லலை. ஆண்டவரே உமக்காக நான் சாகிறதுக்கு ரெடின்னு நான் சொல்லலை. அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீ? எப்படியா ஒப்பு கொடுத்தார். நம்மளாம் சிலது தான் ஒப்பு கொடுப்போம், சில காரியங்களை ஒப்பு கொடுப்போம். நான் வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டவருக்காக ஊழியர் செய்வேன், நான் எங்கள் சபைக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், ஆண்டவரே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன், கர்த்தருக்காக நான் என்ன ஒன்றா செய்வேன், நான்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டேன் என் வாழ்க்கையை, ஆண்டவருக்காக எது ஒன்றாலும் செய்வேன், நான் வேதம் படிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் சொல்லுவேன், சபையை கட்டுவேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன். நம்ம ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்போதும் போல மாமிசமாய் நம்மளுக்கு பாடுகள் வருகிற போது, நம்மளுக்கு வேதனை வருகிற போது, நமக்கு சூழ்நிலைகள் மாறுகிற போது நம்ம சொல்லுவோம், அழகாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க, என்ன செய்ய நீ சித்தமா இருக்கு. அப்போ பவுலுடைய ஒப்பு கொடுப்பு அப்படின்னா, ஆண்டவரே இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் நீ வாழ்கிறீர். நான் ஒப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, முற்றிலுமாக நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நீ முற்றிலுமாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, என்னை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. இனி எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, எனக்கு உத்தியோகம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாக விட்டுடுறேன் ஆண்டவரே, எதுவுமே எனக்கு இல்லை, நான் அப்படியே விட்டுடுறேன். உங்க சித்தம் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு ஒப்பு கொடுத்தார். ஆனா இங்க ஊழியத்தில் வந்த போது எல்லா பாடுகள். ஆனா நான் சொல்லுவேன், அவர் கிருபையையும், தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்த தெய்வம் கிருபையையும் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தத்தையும் பூரண சமாதானத்தையும் பவுல் மேலே வைத்தது மாத்திரம் அல்ல, உங்க மேலே என் மேலே அவர் வைப்பது மாத்திரம் அல்ல. நான் சொல்லுவேன், நாம் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கிற காத்து கொள்கிறது. ஆமென். நம்ம காத்து கொள்ளாமல் இருக்கலாம். உண்மையாக நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. சரி, இதை நீங்கள் கேட்குற ஒரு சிலர் நம்ம கேட்குறோம், நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்ததை நம்ம எல்லாத்தையும் நம்ம காத்து கொள்கிறோமா? சில ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு புது வருஷம் அடுத்துக்கு ஒரே ஒரு தீர்மானம் எடுப்போம், அந்த தீர்மானத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. ஒரு சாதாரண தீர்மானமாக இருக்கும், நான் 6 மாதத்தில் ஒரு வாட்டி பைபிளை முடிச்சிருவேன், நான் இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு 2-3 ஆத்துமாவை நான் ஆதாயம் பண்ணுவேன், கர்த்தருக்காக ஆத்துமா ஆதாயம் பண்ணுவேன், கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்வேன், உலகத்து காரியம் என்னை ஆட்கொள்ளவே முடியாது, இனி இந்த செல்ஃபோனை நான் வெறுமனே நம்ம தேவைக்காக மாத்திரம், பக்திக்காக மாத்திரம், தேவனை அறிகிற அறிவுக்காக மாத்திரம், உத்தமாக பரிசுத்தமாக நான் தான் தொடுவேன், இனிமேல் கேடானவர்களுக்கு இந்த செல்ஃபோனை நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். எவ்வளவோ நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் சொல்லுவேன், நீங்கள் ஒப்பு கொடுத்ததை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? நீங்களும் நானும் காத்து கொண்டு இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. ஆனால் இங்கே வேதம் பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்,
நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். இது ஒரு பெரிய அனுபவம் மனுஷனுக்கு. அனுபவப்பட்டுட்டார் அவரு. தாயின் கர்ப்பத்திலே என்னை முற்றிலுமாய் என்னை அறிந்து கொண்டவர் அவருக்கு என்று வெளிப்படையாக எழுதுறாரு. இங்கே எழுதுறாரு, அவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்ததை இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும். ஆமென். அந்நாள்னா என்னது? அந்த நாள்னா என்னது? கர்த்தருடைய வருகை இருந்தா, இல்லை நான் அங்கே போனேனா, 3 காரியம். கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருடைய வருகை, இந்த உலகத்தினுடைய முடிவு, இல்லை என்னுடைய முடிவு. என் முடிவு, உலகத்தினுடைய முடிவு, கர்த்தருடைய வருகை, இவை எல்லாவற்றும் நியாயத்தீர்ப்பு, இது எல்லாவற்றினுடைய முடிவு அந்நாள். அதுதான் அந்நாள். அந்த நாள்னா என்னன்னா என் முடிவின் நாள், கர்த்தர் வருகையின் நாள், கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள், கர்த்தர் மறுபடியும் வருகிற, அவர் வரப்போகிற நாள். இந்த நாள் அந்நாள் வரை அவர் காத்து எதை ஒப்பு கொடுத்தது. அப்ப நீங்க என்னெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க இது வரைக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், தீர்மானமும் ஒப்பு கொடுத்ததும் இல்லாமல் ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியாது. ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இல்லாமல் கிறிஸ்தவ அனுபவம் நமக்குள்ளாக இருக்கவே இருக்காது. நாம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லாருமே சாபத்தில் உள்ளவர்கள், நாம் எல்லாமே மரணத்துக்கு ஏதுவானவர்கள், நம்ம எல்லாமே தீமைக்கு ஏதுவானவர்கள். அப்போ இந்த சுவிசேஷத்துக்குள்ள, இந்த ரட்சிப்புக்குள்ளாக வருகிற போது அநேக காரியங்களை ஒப்பு கொடுத்து உடன்படிக்கையில தான் நம்ம வருகிறோம். உடன்படிக்கையினுடைய தேவன். அப்போ நம்ம ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணிட்டு தான் நம்ம கரம் பிடிக்கிறோம். ஆனா நம்ம சொல்லுவோம், இந்நாள் வரை அதை காத்துக்கொள்கிறோமா? இல்லை. ஆனாலும் அவைகளை எல்லாம் கர்த்தர் காத்து, நம்ம பேர்ல அவர் காத்து வச்சிருக்கிறார். பவுல, நீ என்னதான் சபையை போயிட்டு அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணாலும் பரவாயில்ல, நான் காத்து அந்நாள் வரைக்கும் காத்து வச்சு, நீ மரணம் அடைகிற மட்டும், நாய் தீர்ப்பு வர மட்டும், உலகம் அழிவு மட்டும், கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும், அந்நாள் வரைக்கும் உனக்கு நீ என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தியோ நீ விட்டுடலாம், நீ மறக்கலாம், நீ காக்காம இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், நான் உனக்காக அதை காத்து கொள்கிறேன். காத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அதை நம்ம இழக்கவே இல்லை. நீங்க நினைக்காதீங்க, நான் ஒப்பு கொடுத்தெல்லாம் இழந்துட்டேன், அது இப்போ என்கிட்ட இல்லை. நீங்க செய்கிறீங்க, நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், நீங்க செய்கிற நன்மையான ஒரு காரியமும் நீங்க இழக்கல. ஆமென். அவர் காத்து வச்சிருக்கிறார். அவர் காத்து வச்சுக்கிறார். கர்த்தருக்காக பாராட்டுகிற அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. காத்து வச்சிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்தாலும் சரி. ஆனா இன்னொரு விஷயத்தையும் அவர் காத்துக் கொள்கிறார். நீ ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்ற வருகிறவன் மேல நீடிய பொறுமை உள்ளவரா அவர் காத்து கொண்டு அந்நாள் வரைக்கும் காத்து. அந்நாள் வந்துடுச்சுன்னா முடியாது. அந்த நாள் வந்துடுச்சுன்னா ஒப்பு கொடுத்த நிறைவேற்ற முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, முடியவே முடியாது. அந்நாள் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்றுகிற ஒரு காரியம் நமக்குள்ளா இருக்கவே இருக்காது. அவர் காத்து வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்ததை காத்து வைக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், அவர் சத்துருக்கள் நிமித்தம் நம்மை காக்கிறார். நம்ம தண்ணீர் பாய்ச்சி அதை நம்மை வேலி அடைத்து நம்மை காக்கிறார், நமக்குரியவதை காக்கிறார். அவர் போக்கிலும் வரத்திலும் நம்மை காக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை சீர்கிற, நான் எளிமையாய் இருக்கிற போது நம்மேல் சீர்கிறவர்கள் மத்தியிலே நம்மை அவர் காக்கிறார். மாத்திரமல்ல, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிருபையின் நிமித்தம் நம்மை காக்கிறார், உடன்படிக்கையின் நிமித்தம் நம்மை காக்கிறார், வாக்கு தத்தத்தின் நிமித்தம் நம்மை காக்கிறார். நான் சொல்லுவேன், பூரண சமாதானத்தினை நம்மேல் வைத்து நம்மை அவர் காக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்தை நாம காக்கலனாலும், நாம மறந்தாலும், நாம செய்யலனாலும்
நான் சொல்லுவேன், அது எங்குமே தொலைந்து போகலை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர் காத்து வருகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் காத்து வருகிறார். நீங்கள் உண்மையிலே மனம் திரும்பி மறுபடியும் ஒப்பு கொடுக்கப்பட்டதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை நம்மக்கிட்ட இல்லைனாலும் கர்த்தரிடத்தில் போனீங்கன்னா அவர் கையில் கொடுப்பார். ஆமென். நீங்கள் போய் கர்த்தரிடத்தில் நீங்கள் உட்காந்து பாருங்களேன். நீங்கள் உண்மையாக மனசோடு பக்தியோடு கூட உட்காந்து பாருங்களேன். முதல்ல நீங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லுவார், நம்ம ஒப்பு கொடுத்தது தான் அவர் நினைவுபடுத்துவார். நம்ம ஒப்பு கொடுத்தது தான் அவர். நீ உண்மையிலே நீங்கள் ஜபிக்க போகணும் அப்படின்னு நீங்கள் போய் ஜபத்தில் அப்படியே தனிமையாக நீங்கள் உட்காந்தீங்கன்னா, முதலாவது கர்த்தர் என்ன தெரியுங்களா, மகனே நான் உன்னை காத்து வச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ 1980, நீ 2000, நீ 2005, நீ பைபிள் காலேஜ் படிக்க சொல்ல, நீ முதலாக கர்த்தரை ரட்சிப்புக்கு உண்டான போது, நீ ஞானஸ்தானம் எடுக்கிற போது, நீ சபை கட்டின போது நீ ஒப்பு கொடுக்கல. ஆமாம் ஆண்டவரே, நான் மறந்துட்டேன், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அது தொலைஞ்சு போச்சு, அது தொலைலப்பா, இங்கிருப்பார், நீ எடுத்து உங்கள் மடியில் போ. ஆமே, கொடுப்பார் உங்கள் கையில். பற்றியா? ஆனால் நான் சொல்லுவேன், அடிக்கடி அவர் அடிக்கடி காத்து கொண்டு காட்டின்னு தான் இருக்கிறார். ஆனால் நமக்கு தான் அதை எடுத்து மறுபடியும் பயன்படுத்தணும் என்ற அறிவு இல்லை, மனசு இல்லை. சொல்ல ஒப்பு கொடுத்து எதுவானாலும் சரிங்க. ஆண்டவரே, நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒப்பு கொடுத்து, நீ கர்த்தருக்குள்ளே வந்தபோது ஒப்பு கொடுத்தது. ஆண்டவரே, நான் இனிமேல் வீண் வார்த்தை பேச மாட்டேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்தது. இனிமேல் நான் எதுவுமே கடன் வாங்க மாட்டேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்தது. நான் இனிமேல் கர்த்தருக்காக பிரயாசப்படுவேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்தது. நான் இனிமேல் யார்கிட்டே சண்டை போட மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன், அக்கினி சுவாலையில் போட்டாலும் அமைதியாக இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தது. எவ்வளோ தீர்மானம் நம்ம எடுக்கிற, கர்த்தருக்கு முன்பாக எடுக்கிற தீர்மானங்கள்லாம் நன்மையான தீர்மானம், ஒன்றும் கெட்டு போகிற தீர்மானம் இல்லை. ஆனால் இதை நம்ம பாடுகள் வருகிற போது நம்ம விட்டுடுறோம், நம்ம வசதிகள் வருகிற போது விட்டுடுறோம், நம்ம வேற ஒன்றுத்தில் நேரத்தை செலவழிக்கிற போது நம்ம விட்டுடுறோம், வேற ஒன்றுத்தை பற்றி கொள்கிற போது நம்ம விட்டுடுறோம். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் காத்து கொள்ளாததை, கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை காத்து கொள்ளாத கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியத்தை ஆண்டவர் என்னாலும் அந்நாள் வரைக்கும், ஆமே, என்னாலும் கிடையாது, அந்நாள் வரைக்கும், ஆமே, அந்நாள் அவர் நான் இன்னார் என்று அறிவேன். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த நாள் வரை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரிடத்துல, எதெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க? நான் சொல்லுவேன், நம்மக்கிட்ட அது மிஸ் ஆகிட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், கர்த்தர் அதை காத்து வருகிறார். ஏன்னா அந்த ஒப்பு கொடுத்த உடன்படிக்கை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ள மாத்திரம் அல்ல. நான் சொல்லுவேன், கர்த்தரும் நீங்களும் சேர்ந்து போடப்பட்ட உடன்படிக்கை தான் அது. அல்லேலூயா, ஆமே. நீங்கள் பத்திரம் பண்ண ரிஜிஸ்டர் காப்பி எங்கே இருக்கும்? ஒன்று உங்ககிட்ட இருக்கும், இன்னொன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும். ஆமே, தொலைஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கலாம். பைசா பணம் கட்டி என் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வாங்கிக்கலாம். ஒப்பு கொடுத்தது யார் காத்துக்கொள்வா? கர்த்தர் காத்து. நான் சொல்லுவேன், நான் இந்த கால வேளையிலே கிருபையாய் ஆண்டவர் காக்கிறார்ப்பா. உன் சத்துருக்கு முன்னாடி உன்னை காத்துக்கொள்கிறார். உன் வியாதியின் பலவீனத்தில் உன்னை காக்கிறார். உன் எளிமையின் நேரத்தில் உன்னை காக்கிறார். சமாதானம் இல்லாத நீ அழுது கதறுகிற போது உன்னை காக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஒத்தாசை யாருமே இல்லாத போது கர்த்தர் நம்மை காக்கிறார். அவர் கிருபையாய் காக்கிறார். அவர் உடன்படிக்கையை காக்கிறார். வாக்கு தத்தத்தை காக்கிறார். நான் சொல்லுவேன், பூரண சமாதானத்தோடு கூட அவர் காக்கிறார். ஆமென். மாத்திரம் அல்ல, அவர்கிட்டத்திலே நாம் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே ராஜா, உங்ககிட்ட என்னெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே,
ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, நன்றி அப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உம்மை நான் துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை போற்றுகிறேன். அப்பா நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகளே நீ கலங்காதே, மகனே நீ கலங்காதே. சமாதானத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். உன் சத்துரு சீறி உன்மேல் எழும்புகிற போது உன் சத்துருடத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை காக்கிறார். பூரண சமாதானத்திலே கர்த்தர் நம்மை காக்கிறார். உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உன் ஆத்மாவை காக்கிறார். உன் பாதம் கல்லில் இராதபடி நம்மை காக்கிறார். இம்மட்டும் இத்தனை வயசு வரைக்கும் நம்மை வியாதிகளை காத்தார், தேவைகளிலே காத்தார், பலவீனங்களிலே காத்தார். எல்லாவித அவமான நிந்தைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காக்கவே அவர் செய்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, என்ன நான் உம்மை விட்டு போனாலும் உங்கள் கிருபையை என் மேலே நீங்கள் காக்குறீங்களே. உமது உடன்படிக்கையை தாவீதுக்கு சொன்னார். தாவீது விட்டு விலகி போனாலும் தாவீது மேலே வைக்கப்பட்ட உடன்படிக்கையும் கிருபையையும் வாக்கு தத்தத்தையும் சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். அப்பா, எங்கள் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை அவர் மீறினாலும், அவர் உம்மை விட்டு விலகினாலும், அவருக்கு ஒப்பு கொடுத்ததை மறந்தாலும், அவருக்கு வைத்த கிருபையினால நீ மன்னித்து உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து வாக்கு தத்தத்தை ஒன்று நினைவு கூர்ந்து, ஆண்டவரே கண்களால் கண்டதில்லை, இப்போ நாங்கள் பார்க்குறோமே, எங்கள் கண்ணால் நாங்கள் பார்க்குறோமே, எங்கள் கையினால் அதை நாங்கள் உணர்கிறோமே என்று சொல்லி சாலமோன் கர்த்தருடைய கிருபையை நினைத்தான், வாக்கு தத்தத்தை நினைத்தான், உடன்படிக்கையை நினைத்தான். இந்த கால வேளையிலே கடைசியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை, அல்லேலூயா, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுவோம். அல்லேலூயா. நினைவு கூறுகிற ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரப்பா. எங்களை கையின் பிரயாசங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. வீதிகளிலே எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீர், எங்கள் பேர பிள்ளைகளை பாதுகாத்தீர் ஆண்டவரே. உங்கள் கரம் எங்களோடு கூட இருந்தது. எத்தனையோ ஆபத்தான பாதைகள் ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் பாதைகள், எத்தனையோ பலவீனங்களின் பாதைகள் ஆண்டவரே. நீர் எனக்காய் பண்ணின கிருபையும் உடன்படிக்கையும் வாக்கு தத்தத்தையும் காத்து வருகிறபடினாலே நான் காக்கலனா கூட நீங்க காக்குறீங்க ஆண்டவரே. நீங்க காத்து கொள்கிறீங்க. இதுவரை எங்களை பாதுகாத்த தெய்வம், இதுவரை எங்களை நடத்தின தெய்வம், இதுவரை எங்களை போஷித்த தெய்வம், இதுவரை எங்களை பாதுகாத்த தெய்வம், இனி வரப்போகிற நாள்களிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக, உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கும்படியாக, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாய், உம்முடைய உடன்படிக்கை எங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்துவம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்ததை மறுபடியும் உங்களிடத்திலிருந்து ஒரு நகலை பெற்றுக்கொண்டு நாங்கள் உமக்காக சுதந்திரவாளியாக நாங்கள் மாறிக்கொள்ளத்தக்க ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்தப்பா. நடத்தாண்டவரே, நடத்தும். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். பிள்ளைகளை பாதுகாத்தீர், உடைமைகளை பாதுகாத்தீர். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே, தலையில் இருக்கிற முடி முதல் கொண்டு ஆண்டவரே, கால்களில் இருக்கிற பாதங்களில் இருக்கிற நகம் வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து எப்போதும் போல ஒரு ஓய்வு நாளில் உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை போற்றவும் நீங்கள் வைத்தீங்க ஆண்டவரே. இதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இதற்காக உம்மை துதிக்கிறேன், இதற்காக உம்மை போற்றுகிறேன். வருகிற நாட்களிலும் உங்கள் கிருபையும் உடன்படிக்கையும் வாக்கு தத்தமும் கர்த்தர் எங்களை சூழ்ந்து கொள்ளும், எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்கள் போக்கையும் வரத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பூரண சமாதானத்தினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் நீங்கள் காத்து வச்சிருக்கிறீங்க. நான் காக்கலாம் கூட பரவாயில்ல ஆண்டவரே. எங்களுக்கு நினைவுபடுத்தி ஒன்றொன்றாய் அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுங்க. துதியும் கனமும் மகிமுமக்கே செலுத்துகிறோம். நசீரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.